அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூரில் நடந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடாது, நடந்துவிட்டது. அனைவருக்குமே இது ஒரு வருத்தமான செய்தி. இந்த அகால மரணமடைந்த 41 நபர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சிகிச்சை பெற்று வரும் அனைத்து நபர்களுமே விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த நேற்று நடந்த சம்பவம் யாருடைய தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் யார் தப்பு அப்படின்ற ஒரு கோணத்தில் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கிய பங்கு ஒரு வழக்கறிஞரா என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய கருத்தா நான் என்ன சொல்றேன் அப்படி சொன்னா, போலீஸுடைய பங்கீடு தான் இதில் அதிகமாக இருந்திருக்கணும். இவங்கள காப்பாத்துறதுக்கு போலீஸ்னால தான் மட்டும் முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு தெருவில் எவ்வளோ பேரை உள்ள அடக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்த அடக்கிட்டு, மீதி ஆட்களை வெளியவே நிறுத்தியிருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே அவங்க செஞ்சுருக்கணும். அதையெல்லாம் செய்ய தவிர்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய கோர விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இப்போ அந்த கட்சியை சாடி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மேலும் வரக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு, அதுக்கு தகுந்த பாதுகாப்பை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து.